தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 11:3 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். மார்த்தாள் மரியாள் தங்கள் சூழ்நிலையை, தங்கள் தேவையை, தங்கள் விருப்பத்தை, பிரச்சனைகளை இயேசுவிடம் கொண்டு சென்றார்கள். மட்டுமல்ல, அப்படி ஆண்டவருக்கு தெரிவித்துவிட்டு காத்திருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் எதையாகிலும் செய்வார், செய்யாமல் விடமாட்டார் என்று தங்களது சூழ்நிலையை ஆண்டவரிடத்தில் அறிவித்து விட்டு அவர்கள் காத்திருந்தால் அப்படின்னு பார்க்கிறோம். இவர்களுக்கு எத்தனை நம்பிக்கை பாருங்கள். ஆண்டவர் பேரில் இயேசு வருவாரானால் வியாதி சொஸ்தமாகும், இந்த பிரச்சனை விலகும், சூழ்நிலை தலைகடாய் மாறும் என்று ஒரு ஆழமான நம்பிக்கையில் இவர்கள் தங்களது பிரச்சனையை, சூழ்நிலையை, தேவையை இயேசுவுக்கு தெரிவித்தார்கள். தங்களை இவ்வளவாய் தாழ்த்தி அவர் மனம் இறங்கும்படியாக ஒரு செய்தியை அங்கே சொல்லி அனுப்பினார்கள். ஆண்டவர் இயேசு இதை கேட்டு என்ன சொல்லி அனுப்பினாராம் பாருங்க. 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று செய்தி அனுப்புகிறார். என்ன அர்த்தம்? ஆக மரணம் சம்பவிக்காதுன்னு இயேசு சொல்லலை, அதற்கு பதிலாக இதன் மூலம் தேவனுடைய மகிமை விளங்கும் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆண்டவர் இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். அந்த வீட்டை சந்தித்த பொழுது நீங்கள் 11:3 அவர்கள் இயேசுவை விசுவாசித்து தான் இந்த செய்தி இயேசு இடத்தில் அனுப்பினார்கள். ஆண்டவர் இயேசு வந்த பொழுதோ அந்த விசுவாசத்தை அவர்கள் இழந்திருந்தார்கள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தாரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாராம்? உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். மார்த்தாளே, நீ பயப்படாதே, உன் சகோதரன் உயிரோடு எழும்புவான். அருமையானவர்களே, இதை கேட்கிறவர்கள் எதிர்காலத்தை குறித்த வாக்கு தத்தத்தை குறித்த விசுவாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த நிகழ்காலத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். அவர் ஏற்ற நேரத்தில் செய்வார்னு விசுவாசித்து நீங்கள் பொறுமையாய் காத்திருங்கள், முறுமுறுக்காதிருங்கள். அவர் வழியிலே அவர் செயல்பட விட்டு நீங்கள் பொறுமையாய் காத்திருந்தால் அவர் சித்தம் செயல்படும் பொழுது நிச்சயமாய் இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்தது போல உங்கள் வீட்டிலேயும் ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.